மாசி மாதம் வரக்கூடிய சிவன் ராத்திரி, பெரிய சிவன் ராத்திரின்னு சொல்கிறது ஒவ்வொரு மாதமும் வந்தாலும் இந்த மாசி மாத சிவன் ராத்திரி ரொம்ப அற்புத பலனை கொண்டது. அதாவது நமக்குள்ள நிறைய ஒரு சார்ஜ், நம்ம சக்தியை நாம் சேமித்து வைக்கக்கூடிய நாள். எத்தனை நாளுக்கு வைக்கலாம்? இந்த சிவன் ராத்திரிலேருந்து அடுத்த வருட சிவன் ராத்திரி வரையிலும் நமக்கு எனர்ஜி, எப்போல்லாம் நமக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் வருதோ அப்போல்லாம் இந்த எனர்ஜி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது பூஸ்ட் போல் கொடுக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னாலும் கூட, நம்பிக்கை இல்லாமல் கூட போய் நீங்கள் உக்காருங்க. அந்த சிவன் ராத்திரியில் தியானத்தில் நம்பிக்கை இல்லாமல் போங்க, ஆனால் உக்காந்த உடனே அதில் உங்களுக்கு நம்பிக்கை வரணும். எப்படி நம்பிக்கை வரணும்? சிவா அப்படிங்கிறத மட்டும் நம்புங்க. அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் சொன்னது, சும்மா இரு எல்லாம் சரியாக நடக்கும்னாரு. அப்போ தான் அருணகிரிநாதர் சொல்கிறாரு, சும்மா இருன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டா சும்மா இருக்க முடியல முருகா, எண்ணங்கள் என்னைய கொல்லுது, எண்ணங்கள் என்னைய ரொம்ப துன்பப்படுத்துதுங்கிறாரு. அப்போ சும்மா இருக்கிறதுங்கிறது சும்மா இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் சிவனை சிவா 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 அப்படிங்கிறத மட்டும் ஒரு 50 முறை சொல்லுங்கள், உருவேற்றுங்க. இப்போ சிவபெருமான் உக்காந்துருக்கார் பாருங்க, அதே போல் உங்களோட ஆள்காட்டி விரல் நுனியையும் கட்டை விரல் நுனியையும் ஒன்று சேர்த்துக்கிறீங்க. மற்ற 3 விரல்கள் கீழ் நோக்கி இருக்குது. கண்களை மூடிக்கிறீங்க. உங்களோட எண்ணங்களை அப்படியே பார்வையிடுறீங்க. உங்களுக்கு எதேதோ தோணும், அந்த தோன்றதை அடக்காதீங்க. அதுக்கு பேர் தியானம் கிடையாது. சிவா 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 சிவா, இது போல் ஒரு 50 முறை. அதெல்லாம் எண்ணிகிட்டு இருக்காதீங்க, தோராயமாக அப்படி ஒரு 50 முறை, கிட்டத்தட்ட 40 முறை போகும் பொழுதே உங்களோட எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும். உங்களால் எவ்வளோ நேரம் முடியும், எண்ணங்களற்ற நிலையில் எவ்வளோ நேரம் வேணாலும் இன்றைக்கி உக்காந்துருங்க. அவ்வளோ எனர்ஜி உங்களுக்கு சேவ் ஆகும். இல்லை என்னையால் 10 செகண்ட் கூட அப்படி இருக்க முடியல, சிவான்னு சொல்கிறேன், ஆனால் வேறு ஏதோ எண்ணம் வர நான் சிவான் தான் மனதுள்ள சொல்லிக்கிறேன் அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் தான் உண்மையை பேசுகிறீங்க. திரும்ப திரும்ப இந்த சிவராத்திரி இரவு அன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு, சிவன் கோயிலில் போய் இது போல் ஒரு தூணில் சாஞ்சு, கொஞ்சம் முடியாதவங்களுக்கு சொல்கிறேன், முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். அப்போ தான் சக்தி சேவ் ஆகும். அதுபோல் நீங்கள் எண்ணங்கள் வந்ததுன்னா அதை அப்படியே பிக்சர் போல் பாருங்கள். இப்போ எப்படி எண்ணம் வரும்? உங்களோட கொலீக்ஸ் உங்களை திட்டினது போல் எண்ணம் வரும். எப்பயுமே பாசிட்டிவ் எண்ணங்கள் வர்றதில்லை பெரும்பாலும். எதுனா உங்கள் துணை உங்களை கடிஞ்சிக்கிட்டது, ரோட்டில் போகும்போது ஏதோ பிரச்சனை, இப்படி ஏதாவது ஒன்று உங்களை அலக்களிக்கிறது போல் அப்படி போகும். அதெல்லாம் உங்களுக்கானது அப்படின்னு பார்க்காதீங்க. நான் அந்த நான்கிற அகங்காரத்தை அங்கே விட்டுருங்க. அது ஒரு பிக்சர், அது என்னோடது இல்லை. நானும் கொலீக்ஸும் சண்டை போட்டுக்கிட்ட இடத்தது உங்கள் எண்ணத்துக்கு வருது, அது நீங்கள் உணர வேண்டாம். அது ஒரு பிக்சர், அது ஒரு சினிமா படம், அவ்வளவுதான். இப்படி எவ்வளவு நேரம் உட்காந்துருக்க முடியும்? உங்களுக்கு விடிகிற வரையிலும் நம்மளுக்கு நேர காலம் இருக்குது. 2 நிமிஷம் உட்காருங்க. உங்களை உட்கார முடியல, நீங்கள் அதை கைகளை எடுத்துக்கலாம். இல்லை இப்படியெல்லாம் எடுத்துட்டால் எனக்கு தூக்கம் வருதே, இப்போ தான் நமக்கு நிறைய டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க டிவியில் அன்றைய பொழுது. ஏன்னா நம்மளால் போய் உக்காந்தோன்னா சிவான்னு செவனேன்னு உட்கார முடியலங்கிறதால இப்போ இந்த ஜக்கி வாசுதேவ் அவங்கெல்லாம் அங்கேருந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ அது போலெல்லாம் கொஞ்சம் நேரம் நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த கலாச்சாரங்கள் சார்ந்து அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒரு பூஸ்டாக இருக்கும். அந்த கண்கள் தூக்கம் வராது. திரும்பவும் கொஞ்சம் நேரம் அதுபோல் இன்றைய நாளை, இந்த மகா சிவராத்திரி நாளை தியானத்துக்காக மட்டுமே ஒதுக்குங்க. நீங்கள் 2 நிமிடம், அதாவது இரவுலேருந்து விடிகிற வரையிலும் 2 நிமிடம் மட்டும்தான் நான் எண்ணங்களற்ற நிலையில் இருந்தேன்
அப்படின்னு உங்களுக்கு இருந்ததுன்னா கூட அது அதி அற்புதத்தை வழங்கக்கூடியது. 2 நிமிஷம் ஒருத்தன் எண்ணங்களற்ற நிலையில் இருக்கான் அப்படின்னா அது சாதாரணமாக நடக்காது. நமக்கு விருப்பமானது எவ்வளவோ இருக்குது. இப்போ போய் செவனேன்னு உக்காந்து அது எனர்ஜி வந்து அது என்னத்துக்கு ஆகுது அப்படின்னா, கண்டிப்பாக சும்மா உட்காருங்க. உங்களுக்கு தேவை எது நல்லது, எதை கொடுக்கணும், எப்போ கொடுக்கணுங்கிறது சிவபெருமானுக்கு தெரியும், அந்த சக்திக்கு தெரியும், அந்த எனர்ஜிக்கு தெரியும். அது சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே சக்தியாக சேமிக்கப்படும். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு எது எது தேவையோ அப்போ உங்களோட புத்தியை சரியாக ஃபோக்கஸ் பண்ண வைக்கும் இந்த எனர்ஜி. ஆனால் இந்த நிமிஷத்தில் உங்களுக்கு என்ன தேவைன்னா, இப்போ ப்ரெசண்ட்டில் என்னவோ அதை டக்கு டக்குன்னு தானே கேட்பீங்க. ஆனால் அப்படி இல்லை, எண்ணங்களற்ற நிலையில் நீங்கள் உக்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நம்மோட அந்த கிரகங்களுக்கு, நம்மளோட இறை சக்திக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும். இந்த சிவராத்திரி அன்னைக்கு நான்ங்கிற அகங்காரத்தை மட்டும் விட்டுடுறோம். நான் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அப்படி கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் நம்மளோட அந்த சூரிய குடும்பம் போல், இந்த பூமி போல் எண்ணற்ற சஞ்சாரங்கள் இருக்குது. நமக்கு எது என்னங்கிறது தெரியறதில்ல. ஆனால் கண்டிப்பாக அங்கங்கே ஏதோ விஷயங்கள், வேற்று வேற்று கிரகங்கள் இருக்கிறதாக தான் சொல்கிறாங்க. விஞ்ஞானிகளாலே இது இவ்வளவு தான், இந்த பிரபஞ்சத்தோட கொள்ளளவு, இதுக்குள்ளான கெப்பாசிட்டி இவ்வளவு தான் அவங்களே அறுதியிட்டு கூறுறதில்ல. அதில் நாம் மனிதர்கள் ஒரு சிறு துரும்பு, நம்மக்குள்ளே நான் அப்படிங்கிறத விடுற நாள் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான்கிறத தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டோம். நான் அப்படின்னா என்ன? நான் அருணா அப்படிங்கிறது இல்லை. நான் ஒரு சோல், நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிறது போல தான் நம்ம உட்காடுறோம் தியானத்தில். இந்த தியானம் மகா சிவராத்திரி அன்னைக்கு 2 நிமிடமோ 2 மணி நேரமோ 6 மணி நேரமோ இப்படி நீங்கள் தியானத்தில் உட்காந்து சேமித்த சக்தியை எந்த அளவுக்கு அது அபரிமிதமானதுன்னு நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லி அடுத்தவங்க புரிய முடியாது. டே டு டேவில் உங்களுக்கான பாசிட்டிவ் விஷயங்கள் நடக்க நடக்க அன்று ஒரு நாள் செய்த அந்த சிவராத்திரியில் செய்த அந்த தியானம் இந்த அளவுக்கு பாசிட்டிவாக நடக்குதுன்னு உங்களால் மட்டும்தான் உணர முடியும். அப்போ நீங்கள் வெளியாட்களுக்கு சொல்லும் பொழுது அவங்கவங்க தியானம் பண்ணி அவங்கவங்க அந்த உணரக்கூடிய தன்மை அவங்களுக்கு வரும். இப்போ இது போல் நீங்கள் செய்யும் பொழுது தினமுமே இரவு பொழுது 2 நிமிடமாவது தியானம் பண்ணாமல் நீங்கள் உறக்கத்துக்கு போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த தியானத்து மேலே அவ்வளவு ஒரு பிடிப்பும் நம்பிக்கையும் வந்துடும். இனி வர்ற காலகட்டங்கள்லாம் எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கு மனதுக்கு மருந்து தேவைப்பட்டே ஆகும். இது தியானம்ங்கிறது தான் அற்புதமான மருந்துங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா மனிதர்களுமே உணரக்கூடிய நேரமாகவே வரும். ஏன்னா அவ்வளவு நம்மளோட ஓடுற ஓட்டம் எதுக்கு? சம்பாத்தியத்துக்கு, வாழ்க்கையில் குழந்தைங்களை படிக்க வைக்கிறது என்னன்னு தெரியாமே ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மனசு அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகுது. அதுக்கான மாமருந்து தியானம். இன்று சிவராத்திரி அன்று சிவா 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 என்று எண்ணங்களற்ற நிலையில் நாம் தியானம் செய்வோம். நம்மளோட மன கஷ்டங்களை விளக்குவோம். நிறைய சக்திகளை நம் சப்கான்சியஸ் மைண்டில் சேர்த்துக்குவோம். இந்த எனர்ஜியை நீங்கள் உணரும் பொழுது உங்கள் உற்றவர்களுக்குமே தியானத்தை பற்றி கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். ஓம் நம சிவாய.